அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 6/5/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அக்ரஹாத்தை சார்ந்த சகோதரர் ஃபைசல் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த மார்க்க ரீதியான சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது தலையை மறைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. பொதுவாக பெண்கள் இந்த வெளியில் நடமாடுகிற பொழுது அந்நியர்களுக்கு மத்தியில் தலையை மறைக்கணும் அப்படிங்கிறத நம்மெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் 24வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, குல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிகின்ன, தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, சொல்லிடுங்க. அதே மாதிரி யஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்பை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு என்ன செஞ்சுருங்க, நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லிடுங்க. அதே மாதிரி வலா யுபுதீன சீனத்துகுன்ன இல்லாமல் தஹர மின்ஹா, வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய உறுப்புகளை தவிர மீதி அலங்காரங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய உறுப்புன்னா அத்தியாவசியமான உறுப்பு இருக்குல்ல. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கரம் இருக்குல்ல, இதில் துணியை போட்டு சுற்றிட்டு தான் வெளியே நடமாடணுங்கிறதெல்லாம் கிடையாது. கரம் தெரியலாம். பாதத்தையும் போட்டு துணியை போட்டு சுற்றணுமா, அப்படி தேவையில்லை. அப்படி சுற்றி நடந்தாங்கன்னா அவங்க தடுக்கி விட்டு விழுந்துருவாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய பாதம் தெரியலாம், அதே மாதிரி கரம் என்ன செய்யலாம் தெரியலாம். அதே மாதிரி அவர்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால் முகம் இருக்குது பார்த்தீங்களா, முகத்தை அவர்கள் விரும்பினால் மறைத்தும் வெளியே செல்லலாம். இல்லை முகத்தை நான் வெளிப்படுத்திட்டு தான் போவேன்னு சொல்லி பெண்கள் முடிவெடுத்தால் அந்த முகத்தை என்ன செய்யலாம்னா வெளிப்படுத்தலாம். இல்லைங்களா, அது ரெண்டுக்குமே மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் தான் வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய உறுப்புன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறாங்க. இதை தவிர மற்ற அலங்காரங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது, வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வல் யௌரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய முக்காடுகளை மார்பின் மேலே அவர்கள் என்ன செய்யட்டும், போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முக்காடுகளை மார்பின் மேலே போட்டுக்கொள்ளட்டும் சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த இடத்துல சொல்லக்கூடிய வாசகம் ஹுமுருங்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஹுமுருங்கிறது ஒரு பன்மை சொல். அதனுடைய ஒருமை வார்த்தை என்னன்னா ஹிமார். ஹுமுருங்கிறது பன்மை, ஹிமாருங்கிறது ஒருமை. இந்த ஹிமாருங்கிறது அரபு மக்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், அரபு அகராதியில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், மோஜமுல் வசீத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மிஸ்பாஹுல் முனீர், இதெல்லாம் அகராதி நூல்கள். இந்த அகராதி நூல்களில் இந்த ஹிமார் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், சௌபுல் துஹத்தி பிஹில் மராத்து ரவுசுஹா, ஒரு பெண் தன்னுடைய தலையை மூடுகிறாள் அந்த துணிக்கு தான் என்ன செய்வாங்க, ஹிமார்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அகராதியிலே அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் என்ன செய்யறான், தலையை மூட வேண்டும் என்ற உத்தரவை என்ன செய்யறான்னா அல்லாஹ் போட தான் செய்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வெளியே நடமாடுகிற போது அந்நியர்களுக்கு மத்தியில் இந்த சட்டத்தை எல்லாம் என்ன செய்யணும், இஸ்லாமிய பெண்கள் நடைமுறைப்படுத்தணும். இப்போ இந்த ஃபைசல் என்ற சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, இப்போ ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் இருப்பார். இப்போ இவங்களுக்கு மத்தியில் அவங்க தலை மூடி தான் இருக்கணும்னு அப்படி ஏதாவது கட்டாயம் இருக்கா? அப்படி கட்டாயம் இல்லைல்ல. அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அந்த தலையை மூடித்தான் ஆகணுமா? ஏன்னா இப்போ ஆண்கள் தலையை இந்த மாதிரி தொப்பி போடணுங்கிற கட்டாயம் இல்லையில. நான் நினச்சா தலையை திறந்து போட்டு தொழுகலாம்ல. அப்போ அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தலையை திறந்து போட்டே தொழுகலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க கேட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு கட்டளை போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளணும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் தன்னுடைய தலையை மூடி இருக்க வேண்டும் என்ற உத்தரவு என்ன செஞ்சுட்டாங்கன்னா நேரடியாகவே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அகமது, எங்கள் முஸ்னத் அகமதுங்கிற கிதாப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 25,167வது செய்தியை பார்த்தீங்கன்னா, லா துக்குபலு சலாத்துல் ஹாயில இல்லா பிஹிமார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வயதுக்கு வந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுவாக ஹாயிலுங்கிறது அந்த மாதப்போக்கு பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த மாதப்போக்குடையவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது இல்லை. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இந்த பருவமடைந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, பருவமடைந்த பெண்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் இல்லா பிஹிமார்,
அவர்கள் ஹிமாரை அணிந்து தான் என்ன செய்யணும், தொழுகையை நிறைவேற்றணும். அந்த ஹிமாரை அணியாவிட்டால் லா துக்பலு சலாத்துல் ஹாயிலுங்கிறாங்க, அந்த தொழுகையே கூடாது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால வீட்டிலே தொழக்கூடிய பெண்கள் மகரமான, அதாவது அண்ணன் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, தொழுகை என்று வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், தலைக்கு வந்து மறைச்சு தான் இருக்கணும், இந்த துண்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நேரடியாக சொல்லித்தான் இருக்கிறாங்க. அதனால் இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.